உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாளையொட்டி சென்னையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வீரவணக்கம் செலுத்தினார். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாள் இன்று சமூக நீதி நாளாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினார். எங்கள் தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். இதனைத் தொடர்ந்து சென்னை வேப்பேரி பெரியார் திடலில் உள்ள அவரது நினைவிடத்தில் வீரவணக்கம் செலுத்தினார். பின்னர் சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தந்தை பெரியாரின் திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தி சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்றார். அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் பாலாஜி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற அன்பு நெறியும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பண்பு நெறியும் எனது வாழ்வியல் வழிமுறையாக ஏற்று கடைபிடிப்பேன். சுயமரியாதை ஆளுமை திறனும் பகுத்தறிவு கூர்மை பார்வையும் கொண்டதாக எனது செயல்பாடுகள் அமையும். சமத்துவம், சகோதரத்துவம், சமதர்மம் ஆகிய கொள்கைகளுக்காக என்னை ஒப்படைத்துக் கொள்வேன். மானுட பற்றும் மனிதாபிமானமும் ஒன்றே எனது ரத்த ஓட்டமாக அமையும். சமூக நீதியையே அடித்தளமாக கொண்ட சமுதாயம் அமைக்கும் எனது பயணம் தொடர இந்த நாளில் உறுதியேற்கிறேன். விழுப்புரம் தென்கிழக்கு மாவட்டம் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயற்குழு கூட்டம் திருச்சிற்றம்பலம் கூட்ரோடு தனியார் அரங்கில் நடைபெற்றது. மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் மகேஸ்வரி புஷ்பகாந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கட்சியின் தென்கிழக்கு மாவட்ட செயலாளர் வீர பொன்னிவளவன், சட்டமன்ற தொகுதி செயலாளர் பால்வண்ணன், தொகுதி துணை செயலாளர் அன்பரசு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார், கட்சியின் பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன், மாநாடு மேலிட பொறுப்பு
பொறுப்பாளர்கள் சூகா விடுதலை செழியன், சேரன், ஜெயந்தி, ஷீலா, தேவி சேரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். மேலும் இக்கூட்டத்தில் கட்சியின் ஒன்றிய செயலாளர்கள் தமிழ்முகிலன், மணிமாறன், ஈழத்தமிழன், தமிழ்குடி, மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட துணை செயலாளர் ஐயம்மாள் ஜான், மகளிர் விடுதலை இயக்கத்தின் ஒன்றிய செயலாளர்கள் விஜயலட்சுமி, கவிதா, ஊர்மிளா தேவி, தமிழிசை, ராதிகா, முனீஸ்வரி, உமா, ஆனந்த ஜோதி, நந்தினி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட மகளிர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக தந்தை பெரியாரின் பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவப்படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார், கட்சியின் பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் ஆகியோர் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தி சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்றனர். தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாளையொட்டி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் மேல வீதியில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்வொலி தலைமையில் மாலை அணிவித்து புகழ் வணக்கம் செலுத்தப்பட்டு அனைவரும் சமூக நீதி நாள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட செயலாளர் பால அறவாழி, சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் செல்லப்பன், மாவட்ட துணை செயலாளர் செல்வமணி, சிதம்பரம் நகர செயலாளர் பாவணன், மாநில நிர்வாகிகள் ஜவஹர், செல்வி முருகன், சிதம்பரம் நகர இணை செயலாளர் சரித்திரன், சிதம்பரம் நகர துணை செயலாளர் மாரிவளவன், குமராட்சி ஒன்றிய செயலாளர் கமல்ராஜ், ஒன்றிய துணை செயலாளர்கள் இமயவருவன், சமத்துவ வளவன், புவனகிரி தொகுதி துணை செயலாளர் ராஜேஷ், மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் நாகராணி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தந்தை பெரியாருக்கு, தந்தை காவலருக்கு, பெண் தாடி வேந்தருக்கு, பெண் உரிமை போராளிக்கு வீர வணக்கம். தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாளையொட்டி தஞ்சை பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தஞ்சை மைய மாவட்ட செயலாளர் ஜெயசங்கர் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சமூக நல்லிணக்க பேரவை மாநில துணை செயலாளர் சிவா மற்றும் தமிழ்நீதி போராளி பசுபதி, தமிழ் முதல்வர் யோகராஜ், பாஸ்கர், சுரேந்தர், முருகானந்தம், தென்னரசு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்றனர். ஆகிய கொள்கைகளுக்காக என்னை நான் ஒப்படைத்துக் கொள்வேன். மானிடப்பற்றும் மனிதாபிமானமும் ஒன்றே எனது இரத்த ஓட்டமாக அமையும். தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாளையொட்டி தஞ்சை பேருந்து நிலையம் அருகே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு தஞ்சை மாநகர மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. மாநகர மாவட்ட செயலாளர் இடிமுரசு இலக்கணம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாநகர செயலாளர் மார்டின், முன்னாள் மாவட்ட செயலாளர் ரவி, நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் கிள்ளிவளவன், முன்னாள் ஊடக மைய பொறுப்பாளர் லெனின் மற்றும் மரியல் வினோத், மருத்துவக் கல்லூரி பகுதி செயலாளர் மெடிக்கல் கோபி, முன்னாள் மகளிர் செயலாளர் ராசாதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாளையொட்டி திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் சக்தி ஆற்றல் அரசு தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தெற்கு ஒன்றிய செயலாளர் அன்பரசன், மாவட்ட துணை செயலாளர் ஷாஜகான், மணப்பாறை நகர செயலாளர் வடிவேல் மற்றும் வழக்கறிஞர் சதாசிவம், சதீஷ்குமார், ராஜேஷ், யஷ்வந்த், தமிழ் செல்வன், அறிவு செல்வன், ஷாலிக், முத்துவீரன், சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தந்தை
தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாளையொட்டி வேலூர் அண்ணா சாலையில் அமைந்துள்ள அவருடைய முழு உருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் 3ஆம் பகுதி செயலாளர் வழக்கறிஞர் இளையராஜா தலைமையில் தலைமை நிலைய செயலாளர் இளம் ஷேகுவாரா, மாநகர மாவட்ட செயலாளர் வேலூர் பிலிப், கிழக்கு மாவட்ட செயலாளர் கோட்டி என்கிற கோவேந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் இளங்கோ மற்றும் பிரேம்குமார், மலர்குடி, வையாபுரி, விஜயசாரதி, ரபேல் பிரபுராஜ், அமல்ராஜ், சிவராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சமூக நீதி நாள் உறுதிமொழியேற்றனர். இந்த நாளில் சனாதனத்தை வேறறுக்கவும், ஜனநாயகத்தை வென்றெடுக்கவும், அதன் மூலம் சமத்துவத்தை நிலைநாட்டுவோம். தலைவர் எழுச்சி தமிழுடைய தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் ஒவ்வொருவரும் உறுதியேற்கும் நாளாக இன்று நாங்கள் உறுதியேற்கிறோம். தந்தை பெரியாருடைய இந்த பிறந்த நாளை சமூக நீதி நாள் என்று, நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்தநாள் விழா சமத்துவ நாள் என்று அறிவிக்க வேண்டும் என்று தலைவர் எழுச்சி தமிழர் மாண்புமிகு முதல்வர் அவர்களை கேட்டுக்கொண்டார். அந்த அடிப்படையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கையை ஏற்று புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளை சமத்துவ நாளாகவும், சமூக நீதி போராளி ஐயா தந்தை பெரியாருடைய பிறந்த நாளை சமூக நீதி நாள் என்றும் அறிவித்து இந்த நாளுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிறார். தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாளையொட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் PR நீதிவள்ளல் தலைமையில் விருத்தாச்சலம் நீதிமன்றம் அருகே உள்ள தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் மண்டல துணை செயலாளர் 5000, விருத்தாச்சலம் நகர செயலாளர் முருகன், நகர பொருளாளர் மேட்டுக்காலனி முருகன், ஒன்றிய செயலாளர் திருஞானம் ஜோதி, ஊடக மைய மாநில துணை செயலாளர் ராகுல், நகர துணை செயலாளர் வயலூர் இளங்கோவன், ஒன்றிய பொருளாளர் எழில்வான் சிறப்பு, ஒன்றிய துணை செயலாளர் கவியரசு மற்றும் தென்றல், சரவணன், சடையன் பேரன், ஓட்டுநர் பாலு, விஜயகுமார், வீரமணி, கஸ்பா பிரசாந்த், சந்தோஷ், துரைமுருகன், ஐயம்பெருமாள், மணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சமூக நீதி நாள் உறுதிமொழியேற்றனர். தான் ஒரு உயர்ந்த வகுப்பிலே பிறந்திருந்தாலும் பிறப்பில் அடித்தட்டு மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் போராடியவர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார். மிகப்பெரிய நிலைச்சுவாந்தர் குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இறுதி வரை எளிய மக்களுக்காகவும் கடைசி மனிதர்களுக்காகவும் போராடியவர் தந்தை பெரியார். அப்படிப்பட்ட போராளிக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் செம்மாந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு இந்தியாவிலே அனைத்து தலைவர்களாலும் போற்றப்படுகின்ற புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பிறகு இந்த சமூகத்தில் சனாதனத்தை எதிர்த்து போராடுகிற தலைவர் எங்களுடைய தலைவர், தியாகத் தலைவர் வாழும் அம்பேத்கர் எழுச்சி தமிழர் அவர்கள்தான். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாநில செயலாளர் அரசு வணங்காம்புடி தலைமையில் தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் மாநில பொறுப்பாளர்கள் பொன் செந்தமிழ் செல்வன், அரவரசன் பார்வேந்தன், தொகுதி செயலாளர்கள் விடுதலை கனல், கலைவாணன், வல்லன், கட்சி பொறுப்பாளர்கள் வேம்பு அரசுகுமாரி, ரூபி, கலையரசி, கலைவாணி, ராஜேஸ்வரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாளையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஒழுங்கினசேரி சந்திப்பில் உள்ள தந்தை பெரியாரின் முழு உருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர செயலாளர் அல்காலி தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் பகலவன், நாஞ்சில் துரை, கிஷோர், கலைச்செல்வி, ராணி, செல்வி, ஷீபா, ஃபயாஸ், பாபு மாணிக்கம், கருப்பு ரஜி, பாபு ஹுசைன், சாயத், அன்வர், ஆனந்த், சுஜீன், ஜான் டேவிட் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாளையொட்டி கன்னியாகுமரியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் கோபி பேரறிவாளன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மண்டல துணை செயலாளர் பகலவன், மகளிரணி மாநில துணை செயலாளர் கலைச்செல்வி, மாநகர மாவட்ட துணை செயலாளர் கார்த்திகா, மாவட்ட துணை செயலாளர் ஜெயந்த், தோவாளை ஒன்றிய செயலாளர் ஜான் அசூன், தோவாளை ஒன்றிய மகளிரணி செயலாளர் தினிஷா, இளம் சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் அம்பேத் பலவன், மருத்துவர் அணி பொறுப்பாளர் புலியன் விளை சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாளையொட்டி திண்டுக்கல் மாவட்டம் பழனி ரயிலடி சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஊர்வலமாக சென்று மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர். திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் திருவளவன், மண்டல செயலாளர் ஜலால் முகமது, மாவட்ட பொருளாளர் திருமாறன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் பொதினி வளவன், மாவட்ட துணை செயலாளர் பாவேந்தன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் குமாரசாமி, ஜெயசீலன், தமிழண்ணன், காளிமுத்து, மணிகண்டன், அப்துல் கலாம் ஆசாத், வாஞ்சிநாதன், மூர்த்தி, பிரபு, மில்லர் மண்டேலா, சுரேஷ்குமார், ஆனந்தன், முரளி, வளவன் வாய்க்கால், சிங்காரம், ஓவியராஜா, கலை, டைகர் வேலு, சரஸ்வதி வாஞ்சிநாதன், சிடிசி மணி, கன்னிமுத்து, சஃபீக், சின்ன கணேசன், குள்ளமணி, அர்ஜுன், கிள்ளிவளவன், கார்த்திக், ஆபிரகாம், சிறுத்தை ஹாஜி பாபு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர். தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்த நாளை மிகச் சிறப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக, திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தின் சார்பாக அனைத்து நிலை பொறுப்பாளர்களுடன், அனைத்து கட்சி பொறுப்பாளர்களுடன் இங்கு கலந்து கொண்டோம். இந்த பிறந்த நாளில் எழுச்சி தமிழரின் ஆணைக்கிணங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மது ஒழிப்பு சம்பந்தமாக உறுதிமொழி ஏற்றுக்கொண்டோம். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாளையொட்டி திண்டுக்கல் மாநகர மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பேருந்து நிலையத்திலிருந்து ஊர்வலமாக சென்று பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. மாநகர மாவட்ட செயலாளர் மைதீன் பாவா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில துணை செயலாளர் திருச்சித்தன், மண்டல துணை செயலாளர் அன்பரசு, ஓவியரணி மாநில துணை செயலாளர் தமிழ் முரசு, மாவட்ட பொருளாளர் சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இவ்விழாவில் மாநகர பொருளாளர் பால்ராஜ், தொண்டரணி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ், தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாவட்ட அமைப்பாளர்கள் தேவா மற்றும் தமிழ்வளவன், நகர செயலாளர் ஆனந்தராஜ், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் இருதயராஜ், சமூக நல்லிணக்க பேரவை மாவட்ட அமைப்பாளர் பாபு, மாவட்ட துணை அமைப்பாளர் சாகுல், அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாவட்ட அமைப்பாளர் சுப்பிரமணி, மாவட்ட செய்தி தொடர்பாளர் ஸ்வீட் ராஜா, மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் சவரியம்மாள், தொகுதி செயலாளர் பெர்னா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பகுத்தறிவு பகலவனுக்கு, தந்தை பெரியாருக்கு, விடுதலை சிறுத்தைகள் வீரவணக்கம், வீரவணக்கம், வீரவணக்கம். பெண்ணுரிமை போராளி, சமத்துவ போராளி, சமூக நீதி போராளி, சாதி ஒழிப்பு போராளி, தந்தை பெரியாருக்கு, விடுதலை சிறுத்தைகள் வீரவணக்கம்.
தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாளையொட்டி தருமபுரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பேரணி நடைபெற்றது. தருமபுரி மைய மாவட்ட செயலாளர் பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில அமைப்பு செயலாளர் கோவேந்தன் கலந்து கொண்டு தந்தை பெரியார் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினார். பின்னர் அங்கிருந்து திராவிட கழகத்தினர் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் இணைந்து கைகளில் சிறுத்தைகள் கொடியேந்தி தருமபுரி நகரில் உள்ள முக்கிய வீதிகள் வழியாக சென்று கர்ம வீரர் காமராசர், பேரறிஞர் அண்ணா, புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஜெயந்தி மற்றும் நியூ ரவி, கலைவாணன், சிவஞானம், செந்தில், கிள்ளிவளவன், திருமாறன், பௌத்தம பெருமாள், கம்சலா, விடுதலை மதி, பிரியா, முத்துலட்சுமி, ஆண்டச்சி, அமுதா, ஜெயசீலன், விஜி, ஆறுமுகபாண்டி, ஆதித்தமிழன், கோவிந்தசாமி, கோபால், மணி, ஆனந்தன், பரமசிவம், சத்யமூர்த்தி, பிரபு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்த செயற்குழு கூட்டம் திருப்பூர் மாநகர மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாநகர மாவட்ட செயலாளர் APR மூர்த்தி தலைமையில் திருப்பூர் மாவட்டம் பெருமானலூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளரும் இயக்குநருமான சிபிச்சந்திரன் கலந்து கொண்டு மாநாடு குறித்த ஆலோசனைகளை வழங்கினார். மேலும் மது ஒழிப்புக்கு எதிரான மாநாட்டில் திருப்பூர் மாநகர மாவட்டத்திலிருந்து ஆயிரக்கணக்கான பெண் விடுதலை சிறுத்தைகளை அழைத்து செல்வது என்றும் மகளிர் விடுதலை இயக்க மாநாட்டிற்காக மாநகர மாவட்டத்தின் சார்பில் 2 லட்சம் ரூபாய் நிதி வழங்குவது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக தந்தை பெரியாரின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில துணை செயலாளர் துரைவளவன், வணிகரணி மாநில துணை செயலாளர் தொண்டைமான், மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநகர மாவட்ட துணை செயலாளர்கள் ரேவதி, பட்டு ரோஜா, மாநகர மாவட்ட துணை செயலாளர் சத்யன், கிறிஸ்தவ சமூக நீதி பேரவையின் மாநகர மாவட்ட அமைப்பாளர் சிம்சோன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காந்தியின் பிறந்த நாளன்று தமிழகமே உற்று நோக்கியிருக்கும் மது ஒழிப்பு மற்றும் போதை ஒழிப்பு விடுதலை சிறுத்தைகளின் மகளிர் நடத்தும் மாநாடு என்பதின் ஆயத்தத்திற்காக திருப்பூர் மாநகர மாவட்டத்தின் சார்பாக மாவட்ட செயலாளர் தோழர் APR மூர்த்தி அவர்களின் தலைமையில் மாவட்ட துணை செயலாளர் சத்யன் அவர்கள் முன்னிலையில் மாநில துணை செயலாளர் துரைவளவன், மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர் ரேவதி, மாவட்ட துணை செயலாளர் மகளிர் விடுதலை இயக்கம் பட்டுரோஜா அவர்களின் முன்னிலையில் மாநகர் மாவட்டத்தின் பெருவாரியான பெண்கள் கலந்து கொண்ட சிறப்பு செயற்குழு கூட்டம் 17/9/2024 அன்று நடைபெற்றது. நடைபெற்ற அந்த சிறப்பு செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு பெண்கள் புதிய பொறுப்பாளராக இங்கே நியமிக்கப்பட்டார்கள். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாளையொட்டி கள்ளக்குறிச்சியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. பின்னர் சமூக நீதி நாள் மற்றும் மது போதைப் பொருள் ஒழிப்பு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தக்குடி மதியழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மண்டல துணை செயலாளர் பொன்னிவளவன், முன்னாள் மாவட்ட செயலாளர் தனபால், மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இயக்கத்தின் மாநில செயலாளர் சக்திகிரி, பன்னாட்டு பேராசிரியர்கள் கூட்டமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் லியோ ஸ்டான்லி, மாவட்ட மகளிரணி செயலாளர் ராணி, நகர நிர்வாகிகள் பச்சாப்பிள்ளை, இடிமுரசு, சிறுத்தை நாயகம், திருவிக்கிரமன், சீனு, ஜெயக்குமார், சாரங்கன், மனோஜ், MGR இனியன், மாநில நிர்வாகிகள் பாசறை பாலு, சாவி முருகவேல், கருப்புத்துறை, பவளக்கொடி, மஞ்சுநாதன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பகலவன் தந்தை பெரியார் அவர்களின் 146வது பிறந்தநாள் விழா கள்ளக்குறிச்சி மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இன்றைக்கு பேரணியாக வந்து உறுதிமொழி ஏற்று சிறப்பாக கொண்டாடப்பட்டுள்ளது. இந்த சமூக நீதி நாளில் புரட்சியாளர் கண்ட கனவையும்
தந்தை பெரியார் கண்ட கனவையும் உறுதிமொழியாக ஏற்று ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக போராடிய, தீண்டாமை ஒழிப்புக்காக போராடிய தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த நாளில் நாம் அனைவரும் சமூக நீதி நாள் உறுதிமொழியேற்றோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்த சிறப்பு விளக்க பொதுக்கூட்டம் திருநாவலூர் ஒன்றியம் களமருதுறையில் நடைபெற்றது. ஒன்றிய பொருளாளர் பாண்டியன் மற்றும் முருகன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் சேர்ந்தநாடு அறிவுக்கரசு, அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் மாநில செயலாளர் பாவனன், மாநாட்டு பொறுப்பாளர் செல்வ புஷ்பலதா, மாவட்ட செய்தி தொடர்பாளர் கனக அன்பேத், ஒன்றிய செயலாளர் வெற்றிமுரசு ஆகியோர்கள் கலந்து கொண்டு மாநாடு குறித்து விளக்க உரையாற்றினர். இந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் அன்பு, மகளிரணி பொறுப்பாளர்கள் ஒன்றிய செயலாளர் பாக்கியவதி, ராஜவழி, துணை செயலாளர் ராதா, பரிமளா, மகாலட்சுமி, பொருளாளர் ராஜேஸ்வரி மற்றும் மூத்த நிர்வாகி ராமமூர்த்தி, பாலகிருஷ்ணன், ராமலிங்கம், சிவகுமார், பாலமுருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாளையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் எழிலரசு தலைமையில் ஊர்வலமாக சென்று மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் வின்சென்ட், சேகர், நகர செயலாளர் கவியரசு மற்றும் ராஜீவ்காந்தி, சீமோன், ஆறுமுகம், அருமை ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற அன்பு நெறியும் எனது வாழ்வியல் வழிமுறையாக என்றும் சுயமரியாதை, ஆளுமை திறனும், பகுத்தறிவு கூர்மை யாவையும் கொண்டதால் சகோதரத்துவம், சமதர்மம் ஆகிய கொள்கைகளுக்காக நான் ஒப்படைத்துக் கொள்கிறேன். மானுட மற்றும் மனிதாபிமானமும் ஒன்றே எனது அடித்தளமாக கொண்டு சமுதாயம் அமைக்கும். தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாளையொட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவள்ளூர் மைய மாவட்டம் சார்பில் மாவட்ட செயலாளர் மாஸ்டர் அருண் கௌதம் தலைமையில் திருவள்ளூர் அடுத்த புள்ளரம்பாக்கம் பகுதியில் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு பேரணி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து காந்திநகர் பாலாஜி ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்வில் திருவள்ளூர் ராணிப்பேட்டை மண்டல செயலாளர் மூவா சித்தார்த் மற்றும் கைவண்டு செந்தில், பா புருஷோத், வெங்கடேசன், வெள்ளை ஆகியோர் கலந்து கொண்டு தந்தை பெரியாரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினர். தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாளையொட்டி சேலத்தில் உள்ள தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்றனர். சமத்துவம், சகோதரத்துவம், சமதர்மம் இந்த கொள்கையை ஏற்று நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு உறுதிமொழியை விடுதலை சிறுத்தைகள் சார்பில் இன்றைக்கு ஏற்றிருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க விடுதலை சிறுத்தைகள் சார்பில் இந்த உறுதிமொழியை தந்தை பெரியார்களுடைய இந்த பிறந்த நாளில் நாங்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். சனாதன சக்திகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏதாவது வன்முறையை தூண்டுவது அல்லது மதவெறியை தூண்டுவது என்கின்ற சூழலில் அவர்கள் முனைகின்ற இந்த சூழலில் தமிழ்நாட்டில் சமத்துவத்தையும் சமூக நீதியையும் கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற குறிக்கோளோடு இந்த நாளில் தந்தை பெரியார்களுடைய இந்த பிறந்த நாளில் எல்லோரும் இணைந்து செயல்படக்கூடிய கடமையாற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு அந்த உறுதிமொழியோடு இந்த பிறந்த நாளில் அவருக்கு நாங்கள் வீரவணக்கம் செலுத்துகிறோம். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாளையொட்டி அரியலூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. மாவட்ட செயலாளர் அங்கனூர் சிவா மற்றும் மகளிரணி மாவட்ட செயலாளர் இந்திரா காந்தி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மது ஒழிப்பு மகளிர் மாநாடு ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த வீர செங்கோலன் மற்றும் தனகோடி சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். பின்னர் அம்பேத்கர் சிலைக்கும் மாலை அணிவித்து சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்றனர்.
பெற்றனர். இதனையடுத்து அக்டோபர் 2ஆம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள மாநாட்டு துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இதில் மண்டல துணை செயலாளர் மாறன், மாநில துணை செயலாளர் கருப்புசாமி, அரியலூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் மருதவாணன், செய்தி தொடர்பாளர் சுதாகர், மாவட்ட அமைப்பாளர் ராஜேந்திரன், சிறுகளத்தூர் கந்தன், ஜெயக்குமார், ஒன்றிய செயலாளர்கள் தங்கராசு, தலித் வெற்றி, உத்ராபதி, எசனை கண்ணன், சுள்ளங்குடி கண்ணன், ஒன்றிய பொருளாளர் பூமிநாதன், நகர செயலாளர் தலித் தாசன், மகளிரணி மாவட்ட பொருளாளர் தீபா பாலமுருகன், மாவட்ட துணை செயலாளர்கள் ஜெகதீஸ்வரி பகலவன், ராஜேஸ்வரி ராமு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,